பொம்பளை எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வந்து வலிச்சாப்புல போயிடுவான். இப்படி போட்டு கொண்டு இப்படி போல என்ன கிண்ணில சோத்த தர்றான், அநியாயமா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க என்ன பசியோட அவன் சாப்பிடல, சும்மா அப்படி வந்துட்டு இதுல 2 எடுத்துமா, இதுல 2 எடுத்துமா, 2 பருப்பி ஏத்திக்குமா, 2 ஜிலேபி ஏத்திக்குமா, 2 நாடகந்தாவை சாப்பிடுவான், கொஞ்சம் போல ஒரு மிளகாவை கடிச்சிக்கிடுவான். இப்படி ஹாயா அப்படி சாப்பிடுறது. இத மாதிரிதான் சொர்க்கத்துல பசியே இருக்காதுங்க. புரியுதா? அவன் அல்லாஹ் சொல்றான், இன்னலக்க அல்லா தஜுவ ஃபீஹா வலா தாரா. நீங்க வந்து சாப்பிடவும் மாட்டீங்க, எப்போது பார்த்தாலும் உங்க உடல்ல வந்து டிரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்து பாருங்க, இப்ப வந்து சில பேர் வந்து என்ன சாப்பிட்டுருவான், கலரி வீட்டுல சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பான். என்னன்னா அவ்வளவு அள்ளி போட்டான், போட்டு கறியும் அதையும் தின்னு தண்ணீரையும் குடிச்சு அதுக்கடுத்து பெப்சியும் குடிச்சு எல்லாத்தையும் விடுறது கிடையாது. ஆனா கொஞ்சம் போல கேசரி வச்சிருப்பான், அதையும் தின்றுப்பான். ஒரு 1/4 கிலோ அல்வா அதையும் போட்டு தின்றுவாங்க. தின்னுட்டு இப்ப வந்து என்ன படுக்கவும் முடியாது, அப்படியே வந்து வயிறு பிப்பா மாதிரி இருக்கும், அப்படியே முடிப்பான். அப்படி கொஞ்ச நேரம் அந்த உள்ளுக்குள்ள மிஷின் ரொம்ப வருத்தப்படும், சண்டால பாவி இவ்வளவு உள்ள தள்ளிட்டு புழுகத்து மாறி கல்லுக்குத்து மாறி உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லிட்டு உடல்லாம் ரொம்ப உடல்ல உள்ள உறுப்புகள்லாம் வந்து கவலைப்படும். இப்ப அவ்வளவு சாப்பிடறான்ல, சாப்பிட்டுட்டு அவன் வந்து ரொம்ப வந்து சிரமப்படணும். அந்த மாதிரிலாம் அங்க கிடையாது. சாப்பிட்டா இப்ப வந்து வேர்வை இருக்கு இல்லைங்க, இவன் பாத்தீங்கன்னாக்கும் ஒரு நாளைக்கு போட்ட மறுநாள் சட்டை போட்டேன்னு வைங்க, கக்கத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள், அவ்வளவுதான், நாத்தம் தாங்க முடியாது. ஒரு நாள் குளிக்கலன்னா நாத்தம் தாங்க முடியாது. அங்க வந்து என்ன எல்லாம் கஸ்தூரி மாதிரி அப்படியே போயிடும், வேர்வை தான் அப்படியே பனித்துளி மாதிரி இப்படி வந்துட்டு எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு செட்டப்பை கொடுத்தாராம். அல்லாஹ் தஆலா அப்படியே அள்ளி கொடுக்கறான் பாருங்க. அலா சுரூரின் முத்தகாபிலீன், நாற்காலில் அப்படியே ஜாலியா அப்படி சாஞ்சி உட்கார்ந்துருக்கணும். நான் அந்த மாவட்ட செயலாளர் அப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காருல்ல, அத மாதிரி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அதே போல ஏத்தாப்புல ஒரு சேர் இப்படி தெருவில் போட்டு நம்ம உட்கார முடியுமா? நம்ம ஊர்ல உட்கார முடியாது. அங்க உட்கார்ந்து இருப்பாங்களாம். அப்படி உட்கார்ந்துட்டு யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அப்படியே வந்து சிறுவர்கள் சின்ன சின்ன பையங்க அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்களாம், சர்பத்து அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. அந்த தட்டு இருக்குல்ல, அது தங்க தட்டுங்க, சாப்பாடு இப்ப உள்ள இந்த ஹோட்டல்ல பாத்தீங்களான்னு வைங்க, அதுல உள்ள அழுக்கு பார்த்தா சுபஹானல்லாஹ் சாப்பிடவே முடியாது. இந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து ஒரு தோசை, பேப்பர் தோசை கொண்டு வான்னு சொன்னா 1/2 மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு பேர் தான் வெயிட்டர்னு வச்சுக்கலாம், காத்துக்கிட்டே உட்கார வச்சுக்கலாம். நம்மள பெரிய தலப்பாவெல்லாம் கட்டிருப்பான் பெரும் பெரும் ஹோட்டல்ல. 2 இட்லி கொண்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ஒரு இட்லியை வைப்பான், சாம்பார் ஊத்துறோம்னா அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போயிடும். இப்படி பாக்கணுமா? அங்க அப்படி கிடையாது. எல்லாம் சுட 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 அல்லாஹ்விடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அவன் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ உள்ள வந்து ஹோட்டல்ல சர்வ் பண்றான அல்லாஹ் அக்பர், அந்த ட்ரெஸ் அது இது நாத்தம் தாங்க முடியாது. அவன் வந்து அங்க மறுமையில சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே, முத்துக்களை போன்று, முத்தே நம்ம பார்த்தது கிடையாது. எங்கயாவது பார்த்திருக்கிறோமா? பார்த்தது. முத்துக்களை போன்று அப்படியே வெண்மையாக மின்னுவார்கள். அடுத்து சொல்றான், அவங்க கொடுவாங்க அக்வாபின் அபாரிக்க காசி மிம்மாயின், அந்த தண்ணீர் இருக்குது. நம்ம பாருங்க, நம்ம ஊர்ல தண்ணீர் வருது, தண்ணீர் குடத்துல பிடிச்சு வச்சா, நம்ம இது பூமியில இருந்து வரக்கூடிய நிலத்தடி தண்ணீர் நல்லா இருக்கு. பூமியில உள்ள தண்ணீரை அழகான முறையில நம்ம பாதுகாத்து வைக்கிறோம், நல்லா இருக்குது. இந்த பைப்பு தண்ணீர் இருக்குது, அதை குடத்துல ஊத்தி வச்சிருவீங்க, ஒரு கீழே வந்து ஒரு 100 கிராம் மண்ணு அப்படியே கீழே கிடக்கு. பாத்துக்கோங்க. அங்க அப்படி கிடையாது. நல்ல தூய்மையான தண்ணீர். அந்த தண்ணீரை வந்து அவங்க வந்து நமக்கு கொண்டு தர்றாங்க. அங்க வந்து சாராயம், மறுமையிலையும் வந்து அல்லாஹ் தஆலா இதை கொடுக்கறான், மதுவை கொடுக்கறான். மதுவை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா ஆறே ஓடுதாங்க. இங்க வந்து என்ன செய்யறான், சோறு முட்டின்னு ஒண்ணு கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சோர்லயும் முட்டிட்டு நிக்கிறான், பாயிண்ட் டு பாயிண்ட். இங்க இருந்து அங்க போய் டச் பண்ணி அங்க போய் நிக்கிறான், கண்ணு தெரியாம போயிரு. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு அப்படி தெரிய மாட்டாங்க. நம்ம முஸ்லிம்கள் இன்னைக்கு குடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார்
மது அருந்துகின்றார்களோ அவர்கள் அப்படி குடிக்கும் போது, கல்லு அருந்தும் பொழுது அவர்களிடத்தில் ஈமான் இருக்காது அப்படின்ட்டாங்க. அந்த சமயத்தில் அவன் இறந்தான் வைங்க, நரகம்தான். பாருங்க, ஒரு மூமின் விபச்சாரம் செய்யும் போது அவனிடத்தில் ஈமான் இருக்காது. அந்த ஈமான் அவனை விட்டு அப்படியே உயர்ந்து போய்விடும், நீங்கிரும். அந்த தப்ப முடிச்ச பிறகுதான் இரண்டாவது அவனுடைய உள்ளத்துல வந்து உட்காரும். அப்ப அதனால யாரு இந்த மாதிரி மது அருந்துறாங்களோ அவங்களுக்கு நரகம்தான். தண்ணீர் அருந்தக்கூடாது. இந்த தண்ணீர் சாராயத்தை சொல்றேன். அப்ப அல்லாஹ் அங்கு வந்து என்ன செய்யறான்? மதுவை தர்றான், பாலாறு தர்றான், தேனாறு தர்றான், ஆறுனே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. சூரத் முஹம்மதை எடுத்து பார்த்துக்கங்க. சரி, அடுத்து பாருங்க, ஓ ஃபாக்கிஹத்தின் மிம்மா யத்தஹியரும், அவங்க விரும்பிய பழம் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அந்த பழத்தை பற்றி சொல்றான், ஃபீ சித்ரின் மஹ்லூத், இளந்த பழம். அந்த இளந்த பழத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல முள்ளா இருந்துகிட்டு இருக்கும். சொர்க்கத்தில் உள்ள அந்த பழத்துல வந்து அதுல உள்ள முள்ளே இருக்காது, முள் இல்லாம அழகான பழம். அதற்கடுத்து ஒரு தல்லின் மங்கூத், பாருங்க, சொர்க்கத்தில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல இன்னொரு வாழைப்பழம் வந்து அப்படியே உட்கார்ந்துக்கும். எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்? வாழைப்பழ கடையில போய் வாங்கணும், இப்படித்தானே வாங்கிட்டு இருக்கிறோம். அங்க அப்படி கிடையாது. சொர்க்கத்தில் அப்படி எடுக்க 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 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். என்ன பாக்கியம் பாருங்க. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா அங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவுகள்ல லஹமி தைரி மிம்மா யஷ்தஹூன், காடை. நம்ம ஊர்ல காடை குடும்பமே இருக்குது, பாத்துக்கோங்க இல்லையா? நம்ம ஊர்ல தான் வந்து சாப்பாடு பேர்ல, பறவை பேர்ல எல்லாம் நம்ம ஊர்ல தான் குடும்பம். கருப்பட்டி கூடு இருக்காங்களா, பருப்புலப்ப ஊடு, எல்லாமே சேமியா ஊடு, இல்ல சேமியா, இந்த மாதிரி சாப்பாடுலயே வந்து என்ன செய்யறாங்க, நம்ம ஊர்ல தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அங்க சொர்க்கத்துல வந்து இப்ப நம்ம வந்து மான்கறி இதெல்லாம் இப்ப நீங்க துப்பாக்கி விட்டு பிடிச்சிட்டு வந்தீங்க, போலீஸ் உள்ள கொண்டு வச்சிருவான். கடந்த காலத்து மாதிரிலாம் இப்ப மான்லாம் ஒண்ணும் வேட்டையாட முடியாது. வேட்டையாடிங்க உள்ள பிடிச்சி வச்சிருவான். இப்ப அதெல்லாம் வந்து அதாவது என்டேஞ்சர் அனிமல் அப்படின்னு சொல்லி, அழியக்கூடிய இனம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி பறவைகள், நீங்க எல்லா பறவையும் வந்து பிடிச்சிட்டு வந்துட முடியாது, சாப்பிட முடியாது. ஏதோ கவர்மெண்ட் கண்டுக்கிறாம இருக்கான், அதனால போயிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி இந்த பறவைகளை இந்த உலகத்துல சாப்பிட முடியாது. மறுமை உலகத்துல என்னென்ன பறவை உணவு ஒண்ணுமே கிடையாதுங்க. அங்க அப்படியே சும்மா இருக்க வேண்டியதுதான். புரியுதா? எல்லாரும் இங்க போய் என்ன செய்யறோம்? வயசாகி போயிருது. சொர்க்கத்துல யாருக்காவது வயசாருமா? எல்லாருமே வந்து சின்ன வயசுலதான் இருப்பான். பாப்பாவும் சின்ன வயசுல தான் இருப்பாரு, மௌனும் சின்ன வயசுல தான் இருப்பாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா பாட்டனையும் சொர்க்கத்துல பாத்துருவோம் இல்ல? நமக்கு பின்னால வந்த பிள்ளைகளை நம்ம பாத்துருவோம் இல்ல? நம்ம பையன் வந்து அறிமுகப்படுத்துவான் பேரண்ட, திஸ் இஸ் யுவர் ஃபாதர், பாத்துக்க சொர்க்கத்துல. இங்கிலீஷ் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சொர்க்கத்துல எல்லாருமே வந்து நல்ல அமல் செய்தா சொர்க்கத்துல நம்ம பாத்துக்கிறோம். நம்ம அம்மாவை பாத்துக்கிறோம், நம்ம வாப்பாவை பாத்துக்கிறோம், நம்முடைய பையன்களை பாத்துக்கிறோம், அக்கா தங்கச்சிகளை பாத்துக்கிறோம். அந்த சொர்க்கத்துல அவ்வளவு நன்மைகளும் இருக்குது. எப்போதுமே நாம என்றும் 16 தான், வயசாகவே ஆகாது. எல்லோருமே வந்து ஒரு முடி கூட என்ன செய்யாது, நரைக்காது. இப்ப வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் வயசான உடனே கொஞ்சம் 2 முடி நரைச்ச உடனே கண்ணாடி கிட்ட இருந்து 1/2 மணி நேரம் அழுதுகிட்டே நிக்கிறான். சரி 2 முடி நிறைய வந்துருச்சு, 2 முடி நிறைய வந்துருச்சு அப்படின்னு நினைச்சான், கவலைப்படுறான். வெளியில உள்ளவங்கள அவங்கள பார்த்து கேட்கிறான், கணவன் மனைவியை பார்த்து உன் தலை நரைச்சு போச்ச அப்படிங்கிறான். அதுபோல அவங்க உங்க முடி நரைச்சு போச்ச. இப்ப இந்த நிறைய இங்க கிடையாது, சொர்க்கத்துல கிடையாது. அழகான நல்ல கண்ணங்கருத்த முடி எப்போதுமே வந்து அங்க வந்து என்ன செய்வோம், சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருப்போம். அப்ப இத மாதிரி அதுக்கு இடையில இன்னொன்னு பாருங்க, சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போதெல்லாம் தஜ்ரி மின் தஹ்திகள் அன்ஹார், அதுக்கு இடையில ஆறுகள் ஓடுமா, ஆறுகள் ஓடும் சொர்க்கத்துல வந்து. இந்த சொர்க்கம் இத மாதிரி சொர்க்கம் வந்து என்ன, ஒலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், ஒவ்வொரு ஆளுக்கும் 2 சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல வந்து ஒரு மரத்துக்கு கீழே நடந்து போறது இருக்குல்ல, 500 வருஷம் தூரம். பாத்துக்கங்க,
அப்படின்னா எவ்வளவு பெரிய சொர்க்கம் பாத்துக்கங்க. நம்ம ஊர்லயே உள்ள தெருக்கள்ல நம்ம இந்த ஆண்டவர் தெரு தான் ரொம்ப சின்ன தெரு, வீடுகளும் ரொம்ப சிறுசு பாக்குறோமா. அவன் அங்க அப்படி கிடையாது, 2 சொர்க்கத்தை தர்றான் நமக்கு, 2 சோன சோலையை தர்றான். அடுத்து அந்த சோனத்துல உள்ள அந்த வீடுகள் இருக்குல்லங்க, அதாவது இப்ப நாம வீடு கட்டுறோம் இல்ல, மாடி வீடு வச்சு கட்டுறோம். ஏன் மாடி வீட்டு வச்சு கட்டுறது அது ஒரு அழகு. இவர் 2 மாடியிலப்பா அவர் கட்டியிருக்காரு. நம்ம ஊர்ல என்ன செய்யறான், நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஊட பிரிக்கிறீங்களா, பாக பிரிவினை போடுறீங்களா, கீழே காக்கை இருக்கட்டும், மேல தம்பிக்கு கொடுங்க. இவன் என்ன செய்யறானா, இன்னைக்கு இந்த ராப்திரத்துல பாக்குறேங்க, 2 முழம் தான் இருக்கும், அது ஒரு வீடு கபரு மாதிரி இருக்கும். அப்படி ஏன்பா பிரிக்கிறிய, மேல போட்டா அழகான இதே விஸ்தீர்ணம் அங்க இருக்கும்ல, வீடு கொடுக்க மாட்டேங்கிறானோ. நம்ம ஊர் மாறவும் மடங்கு. சரி, அப்ப இந்த சொர்க்கத்தை பொறுத்தவரையில எல்லாம் அல்லாஹ் தஆலா கீழையும் விசாலமான வீடு. அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லாக்கிரில்லதீன தக்கவ் ரப்பஹும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு லஹும் குரஃபுன், அவங்களுக்கு அறைகள் இருக்கும், மின் ஃபோக்கிஹா குரஃபுன் மப்னியத்துன், அந்த அறைகளுக்கு மேல அறைகள் கட்டப்பட்டிருக்கும். எப்படி வீடு தரான் பாருங்க, ஒரு வீடு. அதாவது நாம ஒரு வீட சோனத்துல நம்ம பார்த்தோம் என்றால், கீழே ஒரு வீடு, அதற்கு மேல ஒரு வீடு, இப்படி மாடி மாடியா வர தர்றான் பாருங்க, எவ்வளவு அள்ளி கொடுக்கறான். அடுத்து பாருங்க, மப்னியத்துன்னு சொல்றான், அப்படி கட்டப்பட்டிருக்கும். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே அப்படியே ஆறுகள் ஓடும். அவ என்ன மாதிரியான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நாளைக்கு நமக்கு தர்றதுக்கு இருக்கிறான். அந்த சொர்க்கத்துல நாம போகணுமா இல்லையாங்க? அடுத்து பாருங்க, இப்ப இந்த உலகத்துல ஆண்களுக்கு தங்கம் ஹராம், பெண்கள் தான் போட்டுக்கலாம். அதுவும் தங்கம் இன்றைக்கு கருணாநிதி சொன்ன மாதிரி உங்க வீட்டுல பேரு உங்க பிள்ளைக்கு தங்கன்னு வச்சுக்கோங்க என்று சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தங்க விலை ரொம்ப ஏறி போச்சு. அங்க அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரு இந்த சொர்க்கத்திற்கு வர்றாங்களோ அவர்களுக்கு யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாபிர மின் தஹப், அவர்களுக்கு தங்க காப்புகள் போடப்படும். ஒவ்வொரு ஆம்பளையும் இப்ப தங்க காப்பு போட்டன்னு வைங்க, முடியுமா? கையை வெட்டி கொண்டு போயிருவாங்க. தங்க காப்பு கொண்டு போனா கையை வெட்டி கொண்டு போயிருவான். அங்க அப்படி கிடையாது. தங்க காப்பு, நல்ல பட்டு ஆடைகள், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். இப்ப பட்டு ஆடை யாருக்கு தான் போட முடியும்? பொம்பளைக்கு தான். ஆம்பளைக்கு ஹராம், பொம்பளைக்கு தான். அங்க சொர்க்கத்துல ஆணுக்கும் பொண்ணுக்கும் என்ன தங்கம். அடுத்து பாருங்க, யாராவது முத்து நம்ம ஊர்ல யாராவது போட்டிருக்காங்களாங்க? காட்டுங்க பாருங்க. நம்ம ஊர்ல யாராவது முத்து போட்டிருக்க பார்த்திருக்கோமா? சொர்க்கத்துல தான் அல்லாஹ் தஆலா முத்து தர்றான். கடந்த காலத்துல ஏதோ மன்னர்கள் வேணா முத்துக்கள் அணிந்திருக்கலாம். இப்ப யாராவது முத்துக்கள் போடுறத நம்ம பார்த்திருக்கிறோமா? கிடையாது. தங்க மோதிரத்தையாவது போட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். முத்துக்கள் அணிந்தவர்களே கிடையாது. ஆனா சொர்க்கத்துல யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாபிர மின் தஹபின் வ லுஅலுஆ, அவர்களுக்கு தங்க காப்புகளும் பூட்டப்படும். அதே போன்று முத்து நகைகளும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்துக்கங்க. அவ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்துல தரதுக்கு இருக்கிறான். அதனால அந்த சொர்க்கத்தை நாம அடையணுமா இல்லையா? அதுல நமக்கு மூத்து கிடையாது அப்படின்னு சொல்றாளா? யமூத்துன ஃபீஹா, அவங்களுக்கு இல்லல் மூத்தத்தல் ஊலா, முதல்ல இந்த உலகத்தை விட்டு மூத்தாவரமே, இதை தவிர்த்து இனிமேல் மூத்தே கிடையாது. பாத்துக்கங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு சோனத்துல கிடைக்கிறதுக்கு இருக்குது. அது கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நாம என்ன செய்யணும்? 5 நேரம் தொழணும். அது போன்று அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது. அதாவது தடுக்கப்பட்ட காரியங்கள் ஒரு பட்டியல் இருக்கு. வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்யறது, மது அருந்துறது, கொலை செய்யறது, இப்படி ஒரு பட்டியல் போடுறான். இந்த தடுக்கப்பட்ட இந்த காரியங்கள்லாம் விட்டார். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா என்னென்ன நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறானோ
அந்த காரியங்கள்லாம் செய்யணும். எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க வார முசல்லி, என்ன வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யறது வந்து தொழுதுட்டு போயாரு, அவ்வளவுதான். அது என்ன ஜும்மா ஆரம்பிக்கும் போதே வர்றது கிடையாது, இந்த கடைசியில் அந்த இமாம் முடிக்கும் போது அப்போ என்ன செய்யறது நின்று தொழுதுட்டு அப்படியே வந்தாரு. பயானும் அந்த மாதிரிதான் இருக்குது, அதனாலதான் இவங்களும் லேட்டா வர்றாங்க என்று நாம சொல்லக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருக்கு. சரி, சில பேர் வருஷம் சொல்லி பெருநாளைக்கு மட்டும் வருவான், சில பேர் அதுவும் கிடையாது. அப்ப அத மாதிரிலாம் இல்லாம தௌபா செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். நாம திருந்தி நரகத்திற்கு போகாம, நரகத்தில் விழுந்துராம சோனத்திற்கு செல்ல வேண்டும். அந்த வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது. அந்த சோனத்தை அடையக்கூடிய நல்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.